நீங்கள் நினைத்தது நிறைவேற அனுமன் ஜெயந்தி அன்று அனுமனை இவ்வாறு வழிபாடு செய்யுங்கள். அனுமன் ஜெயந்தியில் செய்ய வேண்டிய 7 வழிபாடுகள். வாழ்க்கை பிரகாசமாக இருக்க இதை மட்டும் செய்யுங்கள். அனுமானின் அவதார தினத்தை அனுமான் ஜெயந்தியாக நாம் கொண்டாடுகிறோம். மார்கழி அமாவாசை மற்றும் பங்குனி பௌர்ணமி என வருடத்திற்கு 2 முறை அனுமான் ஜெயந்தி கொண்டாடப்படுவது வழக்கம். இந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதி அனுமான் ஜெயந்தி கொண்டாடப்படுகிறது. இந்த நாளில் சில குறிப்பிட்ட முறைகளில் அனுமனை வழிபட்டால் பிரகாசமான மகிழ்ச்சியாகவும் அமையும் என்பது நம்பிக்கை. அனுமன் ஜெயந்தி அன்று சில வழிபாடு செய்தால் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும். 2025 ஏப்ரல் 12ஆம் தேதி அனுமன் ஜெயந்தி வருகிறது. அன்று சில விஷயங்களை செய்தால் வாழ்க்கையில் பல நன்மைகள் வந்து சேரும். கவலைகள் நீங்கி நிம்மதி கிடைக்கும். அனுமன் அருள் எப்போதும் நிலைத்திருக்க சில வழிபாடுகளை நாம் செய்யலாம். மனம் தூய்மையுடன் வழிபட்டால் அனுமன் நிச்சயம் ஆசீர்வதிப்பார். அனைவருமே அனுமனுக்கு பிடித்தவர்களாகத்தான் இருக்கிறோம். அவர் யாரிடமும் பாகுபாடு காட்டுவதில்லை. அவரை முழு மனதுடன் வழிபடுபவர்களுக்கு நிறைய நன்மைகளை வழங்குவார். வாழ்க்கை முன்னேற்றம், தடைகள் நீக்கம், ஆரோக்கியம், மன உறுதி போன்ற பல ஆசிகளை பெறலாம். அனுமன் ஜெயந்தியில் என்ன செய்தால் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என்று பார்ப்போம். அனுமன் ஜெயந்தியில் செய்ய வேண்டிய 7 வழிபாடுகள். அனுமன் ஜெயந்தி அன்று அனுமனை வழிபட வேண்டும். அனுமன் ஜெயந்தியில் ஸ்ரீ அனுமன் சாலிசா, சுந்தரகாண்டம் அல்லது அனுமன் கவசத்தை பாராயணம் செய்து இதனால் மன அழுத்தம், பயம் போன்றவை நீங்கும். இது ஒரு பெரிய புண்ணியத்தை தரும். துளசி மாலை அணிவிக்கலாம். அனுமனுக்கு துளசி மாலை அணிவித்து வழிபடுவது சிறந்தது. இது வீட்டில் பணவரவை அதிகரிக்கும், அமைதியும் ஏற்படுத்தும். வடமாலை அர்ப்பணிக்கலாம். அனுமனுக்கு வடமாலை சாற்றி பூஜை செய்தால் உடல் நலம் மேம்படும், மன உறுதியும் சக்தியும் அதிகரிக்கும், உடல் நல பிரச்சனைகள் குறையும். சிவன் வழிபாடு செய்யலாம். அனுமன் சிவபக்தர். அனுமனை சிவபெருமான் ருத்ர அவதாரம் என்று சொல்வதுண்டு. எனவே சிவனை வழிபாடு. அனுமனை வழிபட்டால் பாவங்கள் நீங்கும், வாழ்க்கையில் உள்ள தடைகள் நீங்கி முன்னேற்றம் கிடைக்கும். அனுமன் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்வது நல்லது. அனுமன் கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்தால் நல்ல வாழ்வு உண்டாகும், எதிரிகள் தொல்லை இருக்காது. சிவ பிரம்மச்சாரி அனுசரிக்க வேண்டும். இந்த நாளில் தவறான விஷயங்களில் இருந்து விலகி இருக்க வேண்டும். மனதை தூய்மையாக வைத்துக் கொள்வது நல்லது. கெட்ட பழக்கங்களை விட்டுவிடலாம். ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்கும். தானம் வழங்கலாம். பசித்தவர்களுக்கு உணவு கொடுக்கலாம். புத்தகங்கள் அல்லது ஆடைகள் தானமாக கொடுக்கலாம். இதனால் கிரக தோஷங்கள் இருந்தால் நீங்கும், தர்மம் பெருகும். வாழ்க்கையில் ஏற்பட்ட இழப்புக்கள். இந்த அனுமன் ஜெயந்தியில் நீங்கள் இந்த விஷயத்தை செய்தால் வாழ்க்கை சிறப்பாகும். பல மடங்கு நன்மைகள் வாழ்க்கையில் வந்து சேரும். மனதில் உள்ள அனைத்து கவலைகளும் விலகி நிம்மதியும் நம்பிக்கையும் உருவாகும் என்பது நம்பிக்கை. நண்பர்களே, அனுமன் ஜெயந்தி அன்று நீங்கள் நினைத்த காரியம் வெற்றியடையவும், உங்களிடம் பணம் வந்து சேரவும், வாகனம்
மற்றும் வீடு வாங்கும் ஆசைகள் இருந்தால் இந்த 7 விஷயங்களை நீங்கள் அனுமன் ஜெயந்தி அன்று கடைபிடியுங்கள். நீங்கள் நினைத்த அனைத்து காரியங்களும் வெற்றியுடன் முடியும்.